அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள். தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி, உங்கள் ராசியிலே சுக்கிரன் சனியும் இருக்காங்க. ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு பாருங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 12ஆம் இடத்துல சூரியன் மகர ராசியில செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 11ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. சுக்கிரன் உச்சமடைகிறார். செவ்வாயோட மாற்றம் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசினியர்களோட வாழ்க்கை இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசியில சனி இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்திருப்பார். மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் கும்பராசினியர்கள் ஒரு தெளிவில்லை, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. உடம்புல பிரச்சனை, கடுமையான தீராத பிரச்சனைகள், கடன் தொழில் இருக்கீங்க, உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, மனசுல நிம்மதி இல்லை. ஒரு சில பேருக்கு வேலை கிடையாது, வீட்டுல நிம்மதி கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினைகள், உங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். என்னென்னால இழக்கக்கூடாது எல்லாத்தையும் இழந்துட்டீங்க கும்பராசினியர்கள். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் வந்துச்சு. நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ்ல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வயதானவர்களுக்கு உடம்புல பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை சனி அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த மாதம் பாருங்க, தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுவார் உங்களுக்கு. சரிங்களா? அந்த சுக்கிரனோட பாதை, அந்த சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு ரூட்டு காமிக்க போறாருன்னு அர்த்தம். ஏன்னா ராசியில சனி இருந்து உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால அந்த கடுமைகள், இந்த கெடுதல்கள், கொடுமைகள் எல்லாம் கம்மியாகும் உங்களுக்கு. அப்ப சனி ஒரு பாவ கிரகம், சனி ஒரு கெட்ட கிரகம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ சுக்கிரன் உங்க ராசியில் இருக்கிறதுனால அந்த கெடுபலன்களை சுக்கிரன் கம்மி பண்ண போறாருன்னு அர்த்தம். இந்த மாதம் நிம்மதி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஆரம்ப 15 நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு இருட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு வெளிச்சம் கிடைக்குது உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது. அப்போ மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு தைரியம் கண்டிப்பா கிடைச்சிடும். எதையும் சமாளிச்சலான்னு ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இந்த தை மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நிம்மதியா இருக்க போறீங்க இந்த மாதம். தை மாதம் கும்பராசினியர்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஃபுட் பாய்சன் இருந்தது உங்களுக்கு, குடும்பத்துல பிரச்சனை, பல்லு பிரச்சனை, கும்பராசினியர்களுக்கு பல்லுல பிரச்சனை, ஃபுட் பாய்சன் இருந்தது உங்களுக்கு, உணவு பழக்கம் சாப்பிட்டு உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏதோ உங்களுக்கு நடந்திருக்கும், உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த சுக்கிரன் பாருங்க 2ஆம் இடத்துக்கு உச்சமாக போறாரு. அப்ப அந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அதுவும் உங்களுக்கு கம்மியாகும். உடம்புல இருந்த அந்த வியாதி கம்மியாக போகுது. குடும்பத்துல இருந்த அந்த கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிட்டு இருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு விலக போகுது இந்த மாதம் உங்களுக்கு. பணப்பிரச்சனை, முக்கியமா சொல்லப்போனால் பணத்துல பிரச்சனை, வெளியே கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, மனசுல நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. இதெல்லாமே கடுமைகள், அந்த பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய மாதம் இந்த தை மாதம். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு உச்சமாக போறார். உங்க ராசிக்கு அவருதான் ராஜயோக அதிபதி கிரகம். அப்போ வருமானம் வரும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், வருமானம் வரும். யாருமே உதவி பண்ணலைங்க சார், எல்லாம் எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதம் கேட்ட உதவி கிடைக்கும், வருமானம் வரும். குடும்பத்தை எப்படி சமாளிப்பீங்க? போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் தை மாதம். இந்த மாதம் நல்லா இருக்க போறீங்க. எல்லா கும்பராசினியர்களும் சமாளிக்க போறீங்க, கவலையே படாதீங்க. சரிங்களா? ராசிக்கு 4ல குரு இருக்கார். வண்டி, வீடு, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி டியூல வாங்குறது, அதை இஎம்ஐ போட்டு வாங்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக போகுது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க இந்த மாதம் தாராளமாக வாங்கலாம். கடனுடனே வாங்கியாச்சு நீங்கள் வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க. ஒரு முயற்சி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் ஒரு தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். ஒரு மனசுல ஒரு தைரியம் வருங்க, ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போறீங்க. கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர போறாங்க கும்பராசினியர்கள். தை மாதம் 11ஆம் தேதி
புதனோட பயிற்சி. அந்த புதன் எங்க இருக்காரு பாருங்க, உங்க ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு புதன் வந்துடுறாரு. அது குருவோட பார்வையில புதன் இருக்கார் உங்களுக்கு. ஒரு ராசிக்கு புதன் யாரு? 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக செலவு பண்றது, குழந்தைகள் செட்டில் பண்றதுக்காக செலவு பண்றது, இதெல்லாமே இந்த மாதம் பண்ணுவீங்க. இல்லை நீங்க வெளியூர் வெளிநாடு போறதுக்காக செலவு பண்றது, இதெல்லாமே இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சுபவிரயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிடும். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியன் 12ல மறைகிறாரு. அவர் குரு பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்துக்காக விரயம் பண்றது, குழந்தைக்காக விரயம் பண்றது, வெளிநாடு போறதுக்காக விரயம் பண்றது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ல கேது இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேங்க சார், விசா கிடைக்க மாட்டேங்குது, பிஆர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்கள் கனவு நிறைவேறும் இந்த மாதம். சரிங்களா? பிரயாணத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லைங்க. இந்த மாதம் நல்ல ஸ்மூத்தாக போயிடும். அப்படியே வேலை இல்லாமல் இருக்கீங்க, நிறைய கும்பராசினியர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிற வேலைக்கு போங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? கிடைக்கிற வேலைக்கு போயிட்டீங்கன்னா 7.5 சனியில் வந்து சனி சோதிக்க தான் செய்வார், சோதிச்சு பார்ப்பார். கிடைக்கிற வேலைக்கு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. வேலையை மாற்றிட வேண்டாம், புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்காதீங்க. சொந்த தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? வேலையை வந்து இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிங்க, வேலையை புதுசாக மாற்ற வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்லைங்க. முதலீடு அளவாக போடுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது, சமாளிப்பீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம். ராசிநாதனோட சுக்கரன் இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு ராகுவோட சுக்கரன் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுன்னு காமிக்குது. அதனால இந்த மாதம் கும்பராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பீங்க. போன மாதம் அதுக்கு முந்தான மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சுக்கரனோட தொடர்பெல்லாம் வர்றதுனால ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வழி பிறக்க போகுது. அடுத்த 2 மாதம் தான். இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்மசனி உங்களை விட்டு விலகிடும். சரிங்களா? ஏன்னா 2.5 வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க. 2.5 வருஷமாக உங்கள் வாழ்க்கை ஒரு தோல்வியாக தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதம் எப்படி சமாளிப்பீங்க? நல்லா இருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா கும்பராசினியர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. இந்த மாதத்தை நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன். ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம். லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி தாங்க ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னன்னு தெரியும். நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன், அதாவது வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பினில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பினில் இருக்கீங்களா, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும், வீடு வாகனம் எப்போ அமையும், வண்டி வாகனம் எப்போ அமையும், அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சா வரலையா, வெளிநாடு போக முடியுமா முடியாதா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.